ரெண்டாவது கீர்த்தனம், நாவார அவனுடைய திருநாமங்களை பாட வேண்டும். இது எல்லாரும் ஜோரா பாடலாமே, நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருக்குமே ஒரு ஜோர் வந்துரும், ஒரு நல்ல உற்சாகம் வரும். அந்த உற்சாகமாக நன்றாக நாம பகவானுடைய திருநாமங்களை பாடலாம் இல்லையா? இதுக்கு வெட்கமே தேவையில்லை, கருணையே வடிவெடுத்த பகவானுடைய நாமங்களை பாடுறோம். ஒரு கேள்வி கேட்டா, பெருமாள் எவ்வளவு தூரத்துல இருக்காரு? பெருமாள் எவ்வளவு தூரத்துல இருக்கார்? கூப்பிடுற தூரத்துல இருக்காராம். அது என்னப்பா கூப்பிடுற தூரம்னு கேட்டா, ஒரு யானை ஆதி மூலமேன்னு கூப்பிட்டுது, ஓடி வந்துட்டார். திரௌபதி கோவிந்தான்னு கூப்பிட்டா புடவையை கொடுத்துட்டார். அப்ப நாம் கூப்பிடும் தூரத்தில் பெருமாள் இருக்கிறார். நாம கூப்பிடுறோமா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அப்போ நம்ம பல பேரோட போன் நம்பரை வச்சுட்டு இருக்கோம். பெருமாளுடைய போன் நம்பர் எதுன்னா அவருடைய திருநாமம். அதை கான்டாக்ட்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். இனி பகவானுடைய திருநாமங்களை எப்போதும் நாவார சொல்லிக்கொண்டே இருப்போம். முதல் நாளே பார்த்தோம் இல்லையா, நம்ம யாராவது ஒருத்தரை தொடர்பு கொள்ளணும்னா அவர் போன் நம்பர் தான் தொடர்பு கொள்வோம். பகவானை தொடர்பு கொள்வதற்கு இறைவனின் தொலைபேசி எண் என்னன்னா அவருடைய திருநாமம் தான் தொலைபேசி எண். டயல் பண்ணா பகவான் ஆன்சர் பண்ணுவான், நாமத்தை சொன்னா ஓடி வருவான். நாமத்தை நாம் பாடினால் பகவான் ஆடுவான், நாம் ஆடினால் நம்மை தலைமேல் வைத்து அவன் கொண்டாடுவான். அப்ப கூப்பிட்டா வருவான், நாம பாடினா அவன் ஆடுவான், நாம ஆடினா தலைமேல் வைத்து கொண்டாடுவான். அதனால போன்ல இப்போ எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, அந்த போன் நம்பர்லாம் மறந்து போயிடுது. இப்போ மொபைல் போன்ல கான்டாக்ட்ஸ்ங்கிறது வந்ததுனால எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அந்த காலத்துல எல்லாம் பாருங்க யாருடைய போன் நம்பர்னாலும் மனப்பாடமாக சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்கு நம்ம போன் நம்பரே நமக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, எங்க போனாலும் போன் நம்பர் கூடன்னு வேற கேட்கறான். இதுக்காக வேற நம்ம நம்ம போன் நம்பர் என்ன? ஒன்னும் இல்ல, கடையில துணி வாங்க போனா சார் போன் நம்பர் கொடுங்க, செருப்பு வாங்க போனா போன் நம்பர் கொடு, எல்லா இடத்துலயும் வாங்கி வச்சுன்னு என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா கேட்கறா, இந்த போன் நம்பர்லாம் வச்சிருக்கோமோ வச்சுக்கலையோ, நம் உள்ளம் என்ற டெலிபோன் டைரக்டரியில எம்பெருமானுடைய திருநாமம் என்ற போன் நம்பரை எழுதி வச்சு அப்பப்போ டயல் பண்ணி பகவானோடு பேசிக்கொண்டே இருப்போம். நமக்கு நிறைய பேருக்கு பொழுது போகலைன்னா யார் யாருக்கோ போன் பண்ணி ஊர்வம்பு பேசுறோம் இல்லையா, அந்த நேரத்துல எல்லாம் பகவானுக்கு டயல் பண்ணி அவனுடைய திருநாமத்தை சொல்லி பகவானோடு பேசலாம். இது ரெண்டாவது கீர்த்தனம். இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் பண்ணக்கூடியது. நன்னா சாமானியமா ஒரு பஸ்ல டிராவல் பண்றோம், ட்ரெயின்ல டிராவல் பண்றோம்னா அந்த டிராவல் பண்ற டைம் நன்னா பகவானுடைய திருநாமங்கள் அவன் குணங்களை கேட்டுட்டே போகலாம் இல்லையா, காதால கேட்கலாம். சாமானியமா உட்கார்ந்து இருக்கும் போது பகவானுடைய நாமங்களை எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டி ஆனந்தமாக பாடலாம்.